ஸோ மெட்ரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ மெட்ரோ வந்துச்சு. பட் இந்த மெட்ரோ நம்ம போகக்கூடிய ஸ்டாப்க்கு போகாதான். பிகாஸ் இது பரங்கிமலை மெட்ரோ போகிறது. என்னடா மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ஃப்ரைடே. நான் பல்லாவரம் சந்தைக்கு போகலான் இருக்கேன். அதுக்கு நம்ம எந்த மெட்ரோ பிடிக்கணும்? ஏர்போர்ட் மெட்ரோவில் ஏறணும். ஸோ ஏர்போர்ட் மெட்ரோக்காக ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி மெட்ரோ வந்து ஏறி உள்ள உட்காந்து வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் இறங்கி அங்கேயும் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா அங்கேயும் மக்கள் நின்றுக்கிட்டு நம்மளே பார்க்குறாங்க பேனு. கொஞ்சம் எம்பாரசிங்கான சுச்சுவேஷனில் நானும் விடவே இல்லை. அங்கேருந்து கிளம்பி வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ஏரோ ஹப் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வெளில வந்தேன். வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் வந்தால் ஆப்போசிட்ல ரோடு கிராஸ் பண்ணாலே போதுங்க, பல்லாவரம் சந்தை தான். இது வந்து மீனம்பாக்கம்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட் மெட்ரோன்னு சொல்லுவாங்க, திருசூலம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, நிறையா ஸ்டாப் பேர் சொல்லுவாங்கங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த 20 ருபீஸ் கடைக்கு தான் போனேன். மலையா குமிஞ்சு இருக்கிற அசசரிஸ் இதை பார்த்தீங்கனாலே சத்தியமா பேன்னு எல்லாரும் இதை லவுட்டிட்டு போகணும்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு குமிச்சு போட்டு வச்சிருக்காங்கன்னா பாத்தீங்க. எல்லாமே ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். பட் நம்ம ஒர்த்தா இருக்கிறதா பார்த்து பொறுக்கி எடுக்கணும். பொறுக்க தெரிஞ்சா போதும், பெஸ்ட்டாக நம்ம பொறுக்கிடலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே ஒர்த்ஃபுல்லான நிறைய வெரைட்டி டிசைனர் அசசரிஸ்லாம் இருந்தது. மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நிறைய அசசரிஸ் இருந்தது. அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொறுக்கி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கும். பல்லாவரம் சந்தைக்கு போகாதவங்களே இருக்க மாட்டாங்க. சென்னை வாசிகளாக இருந்தாலும் சரி, சென்னைக்கு வந்து வசிக்கிற வாசிகளாக இருந்தாலும் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீரோ, கட்லு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, சேரு, டேபிள், குக்கிங் அசசரிஸ், குக்வேர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம், லேப்டாப், சாரி, சுடிதார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் கிடைக்குங்க. இங்கே கிடைக்காத பொருளுங்கிறதே இருக்காது. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை வெரைட்டி பொருட்களும் இங்கே கிடைக்கும். ஸோ எல்லாமே மலையாக குமிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம கேட்குற ப்ரைஸ்க்கு பேரம் பேசியும் வாங்கலாம். இங்கே பார்கெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் தயக்கமே இல்லாமல் பண்ணலாங்க. நீங்கள் கேட்குற பொருளை என்ன ரேட்டுக்கு கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்குற கூட்டம் அங்கே இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு கடை இல்லைனாலும் 100 கடை இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். அந்த காலத்து டேப் ரிக்கார்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் தான் ஹெட்செட்டு நம்ம ஒரு சின்ன சிப்புக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோம். அப்போல்லாம் பெரிய பெரிய டேப் ரிக்கார்டர், அதுக்கு போடுறதுக்கு கேசட்டு, டெக்கு, விசிஆர், விசிடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேர் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பேர்ல ஏதாவது ஒன்று தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டைனிங் டேபிள். நான் இதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜஸ்ட் 3000 ருபீஸ் தான் சொன்னாங்க. இதை தூக்கிட்டு என் தள்ள வச்சுட்டு போக முடியாது, நான் இருக்கிற இடத்துல கொண்டு போய் இதை வச்சுக்கவும் முடியாது. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் நிறைய புக்ஸுமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, பேக்ஸ், அதுக்கப்புறம் பழைய ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ், ஐபேடு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் போனப்போ ஒரு 12 o'clock or 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி 11 o'clock போனேன். ஓகேங்களா, மார்னிங் ஒரு 11 or 12 இருக்கும். நாங்கள் ரீச் ஆன போது அப்போவே அவ்வளோ கூட்டங்க, பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த இடமே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா, நான் அப்பப்போ காமிக்கிறேன் பாருங்கள் மக்கள் கூட்டத்தை, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரைடே ஆகிட்டா போதும், அங்கே பயங்கர டிராஃபிக் ஜாமும் இருக்கும், மக்கள் கூட்டமுமே ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இயர்லியாக கிளம்பிடுங்க. பட் 6 o'clock ஓப்பனிங் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறது 10-11 மணி ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு போகிறது தான் பெஸ்ட். இந்த குட்டீஸ் பார்த்தீங்களா அழகாக ஃபிஷ் வாங்கிட்டு போகிறத, எனக்குமே கலர் ஃபிஷ் வாங்கணும்னு ஆசை தான். பட் என்னால் வச்சு சமாளிக்க முடியல. ஆல்ரெடி நம்ம 2-3 பீட்டா ஃபிஷ் வளர்த்து அது எங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு. அந்த மன கஷ்டத்துலேயே இனிமேல் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து வளர்க்கக்கூடாது, தூரமாக நின்னே ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் எனக்கு நானே. நிறைய பேக்ஸ், இந்த பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ், 250 ருபீஸ் தான். டி நகர் போயிட்டு இதை விட காஸ்ட்லியாக இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் இங்கே கம்மியாக பேரம் பேசியாக வாங்கிக்கலாம். ஸோ நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட இந்த ஒரு அச்சு, மருதாணி அச்சு போடுவாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் கோயில் வாசலில் உட்காந்து போடுவாங்க இல்லையா, ஸோ அது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இது வெளியிலலாம் வந்து 50 ருபீஸ், 70 ருபீஸ், 100 ருபீஸ் கூட மெரினா பீச்செல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து நான் 30 ருபீஸ்க்கு தான் போட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் இது போட்டு எனக்கு 1 வீக் வரைக்குமே கையில் ஸ்டே ஆகுது. பிகாஸ் நான் ஒரு 1 வீக் கழிச்சு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன், அதனால தான் நான் சொல்கிறேன் கரெக்டாக 1 வீக் வரைக்கும் ஸ்டே ஆகுதுன்னு சொல்லி. அண்ட் இந்த டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த போட்டு விட்ட அக்கா கூட என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா பேசினாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்ல, இந்த ஷாப்ல நெறைய டிசைன்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு 1000கணக்கான டிசைன்ஸ். இந்த இந்த டேபிள்ல மட்டுமே ஒரு 300 டிசைன்ஸ் இருக்காம். இத தவிர இதுல எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னா, தனியா செப்பரேட்டா ஒரு 300, 600 டிசைன்ஸ் போல வச்சிருக்காங்க. ஸோ இந்த மரக்கட்டெல்லாம் தருவீங்களா? அப்படின்னு நான் கேட்டேன். டிசைனர் கட்டெல்லாம் எனக்கு தருவீங்களா? அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்ல தரமாட்டோம். அதுக்குன்னு செப்பரேட்டா சேல் பண்றவங்க இருப்பாங்க. அவங்க தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒண்ணு வாங்கி நம்மளுமே வீட்ல ட்ரை பண்ணலாம்னு நெனச்சேன். பட் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பெட் ஷாப்க்கு தான் வந்தேன். பார்த்தீங்களா, ராபிட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பெட்டுன்னே சொல்லுவேன். எங்க வீட்ல நெறைய ராபிட் வளர்த்தோம். ஸோ வளர்த்துட்டும் இருக்கோம். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, ஆக்டிவா இருக்கும், ரசனை பயங்கரமா இருக்கும், அமைதியா இருக்கும், கத்தவே கத்தாது. அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா வால்த்தனம் பண்ணும், சுட்டித்தனம் பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த குட்டி டக்கு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்ளோ சூப்பரா இருக்குல்ல. இங்க ஏகப்பட்ட பெட்டு பார்த்தேங்க. இந்த பப்பு கூட செம்ம கியூட்டா இருந்துச்சு. அண்ட் கலர் சிக்ஸ்லாம் பாருங்க, செம்ம கியூட்டா இருக்கு. அண்ட் ஜேடி வச்சிருந்த அதே கேட்டு நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. தளபதிக்காகவாவது அந்த கேட் வாங்கி வளர்க்கலாம்லாம் நான் நெனச்சிருக்கேன் மாஸ்டர் படம் பார்த்தப்ப. பட் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லங்க. பிகாஸ் அது ரூ. 30,000 அந்த கேட்டோட ரேட்டு. அதனால வந்தாச்சு. அந்த இது பார்த்தீங்கன்னா, இது வந்து பங்களா டக்காம். பங்களாலலாம் வைக்கக்கூடிய ஒரு வகையான வாத்தான். அங்கலாம் மட்டும் தான் அது வளர்ப்பாங்களாம். ஏன்னா பணக்காரங்க வளர்க்கக்கூடிய வாத்தான். பணக்காரங்க, ஏழைங்கலாம் இங்க எதுவும் இல்ல. காசு இருந்தா போதும். யாரா இருந்தாலும் எது வேணா வளர்க்கலாம், வாங்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த ராபிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வர வழியில பயங்கர டயர்ட் ஆயிட்டேங்க. ஆல்மோஸ்ட் 3:00 ஆயிடுச்சு. ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு அண்ட் நான் வச்சிருந்த பேக்ல ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நான் இங்க என்னலாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு.